லார்ட். யோவான் 4:21. ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று கூறப்பட்டுள்ளது. யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு. நான் சொல்லுகிறதை நம்பு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ நம்பு ன்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அவர் சொல்கிறத நம்புகிறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அவர் நிறைய காரியம் நம்மகிட்ட சொல்லியிருப்பார், பேசியிருப்பார். ஆனால் அதை நம்ம விசுவாசித்து நம்புகிறோமா? அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத நீ நம்பு. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட கூட பேசுகிற வார்த்தை. இதற்கு உதாரணமாக யாருன்னா, 4 யோவான் 4:50 என்ன இருக்குன்னா, ஒரு ராஜாவின் மனுஷன் வராரு. வரும்போது அவருடைய குமாரன் மரண அவஸ்தைப்படுகிறான்னு சொல்கிறாங்க. சாகிறதுக்கு முன்னே நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது என்ன சொல்கிறாரு, நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னதும் அந்த வார்த்தையை நம்பி அவன் போகிறான். குமாரன் என்ன பண்ணுறாரு, பிழைக்கிறார். சரிங்களா? அது எந்த மணி நேரத்தில் உண்டாயிடுச்சுன்னா, ஆண்டவர் சொன்ன அதே மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அப்போது அவர் அநேக வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நீ சுகமாவாய் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் ஆண்டவர் சுகப்படுத்தினார், எல்லாமே செஞ்சார். அப்போ அவங்க நம்பி விசுவாசித்து எழும்புனாங்க. அப்படி தானே? நான் அப்படியே உட்காந்துருக்கேன், நீ எழும்பு. திமிராதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ போன்னு சொல்கிறாரு. உடனே அவன் எழும்பி படுக்கை எடுத்துகிட்டு போயிடுறான். இதான் அவர் சொல்கிறத நம்ம விசுவாசித்தோன்னா அந்த காரியம் என்னாகும், நடக்கும். சரிங்களா? அதே போல் பேதுரும் யோவானும் போகிறாங்க. வெளியும் பொண்ணு இடத்துல இல்லை, என்கிட்ட உள்ளதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்றான். அவங்களும் விசுவாசித்து நடக்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்வாருங்கிற அந்த விசுவாசத்தில் அவங்க எழும்பி போகிறாங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லுகிறதை நம்பு. ஸ்திரீயேன்னு சொல்லியிருக்குல்ல, மகனேன்னு சொன்னாலும் மகளுக்கும் சேர்த்து தான் வசனம். அதே மாதிரி ஸ்திரீக்கு சொன்னாலும் புருஷனுக்கும் சேர்த்து தான் வசனம். ஸோ அவர் சொல்கிறத நீங்கள் நம்புங்க. அவர் காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.